அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது கலி யுகத்தோட கடைசி நாள் அப்படின்னு கோரக்கர் சந்திர ரேகை 200ல சொன்னதை இப்ப நம்ம பார்க்க போறோம். கலியுகம் முற்றிடும் அந்த நாட்கள்ல நம்ம நாட்டுல அநேக விதமான பஞ்சங்களும் துன்பங்களும் பெருகி நடக்கும். அதற்கான அறிகுறிகள் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஆகாயத்துல பற்பல களங்கங்கள் உண்டாகிறத நம்ம வெறும் கண்ணாலே பார்க்க முடியும். மிக அதிசயமான வால் நட்சத்திரங்கள் தோன்றி வெட்ட வெளியில பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அதுல இருந்து கிளம்பும் ஒளிவால் போல் நீண்ட சந்திரன் மேல் நிற்க ஆரம்பிக்கும். சூரியனோட வெப்பம் அதிகரிச்சுட்டே போய் புது புது நோய்கள் உண்டாக ஆரம்பிக்கும். இதனாலேயே நிறைய மனிதர்கள் சாக ஆரம்பிப்பாங்க. பகல்ல கதிரவனோட வெப்பம் அதிகமாகவும் இரவுல பனி ரொம்ப அதிகமாகவும் கொட்டி தீர்க்கும். கற்பனைக்கு எட்டாத பல அதிசயங்கள் வான்ல நடக்கும். சந்திரன் பூமிக்கு ரொம்ப பக்கத்துல வந்து நிற்கும். யானை மண்டை ஓடு போல பெரிய பெரிய உருவங்கள் அருவங்கள் போல சந்திரன் மேல் தோன்ற ஆரம்பிக்கும். கால நேரங்கள் மாறி ஒரு நாள் பொழுது 3 மாத்திரை அளவாகி எப்பொழுதுமே இருள் சூழ்ந்தே காணப்படும். வட தேசங்கள்ல கடல் பொங்கி அழிவுகள் ஏற்படுத்தும். மேலும் நெருப்பு வெடிகளால ரத்த மழை கொட்டி நாடே சீரழியும். எங்கெல்லாம் மக்கள் துன்புறுதலை கண்டு சாதுக்கள் கூட்டம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்க மீது வெள்ளையர்கள் கோபம் கொண்டு பக்தர்களை சிறைவாசம் செய்வாங்க. பக்தர்களை சகசீசனை பூஜித்து கூவி அழைக்க ஆரம்பிப்பாங்க. பிரளய காலம் போல் பூமி பிளந்து பூகம் ஏற்பட்டு மக்கள் மயங்கி சாவாங்க. சந்தேகமே இன்றி இந்த சண்டாள போரை நீக்கி உலக மக்களை காக்க உடனே நான் வருவேன் என்று என்னிடத்தில் சொல்லி மறைந்து போனார் போகர் அப்படின்னு போகரோட சீடனான கோரக்கர் இத பத்தி எல்லாமே கொடுத்திருக்காரு. அதாவது கலியுகம் முடிகிற காலத்துல போகர் பூமியில அவதரிப்பார் அப்படின்னும் கோரக்க சித்தர் சொல்லியுள்ளார். நன்றி, வணக்கம்.